Hi, hello friends. Welcome to Daddy's Vision, the place where fun and value meets. இந்த வீடியோ செக்மெண்ட்டில் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம FAC நடத்தின உமன்ஸ் டே செலிப்ரேஷனோட பார்ட் 2 வீடியோங்க. இதுதான் ஃபைனல் எபிசோட். பார்ட் 1 வீடியோவில் எங்கள் FAC உமன் ஒவ்வொருத்தரும் அவங்கள இன்ஸ்பயர் பண்ண உமன் யார் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசினாங்க. அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குங்க, மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஃபங்க்ஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டாக தான் கடைசி வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் டே வந்து எல்லா ஜென்ஸ்க்கும் வந்து ஆர்கனைசர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இது மாதிரி உங்கள் ஒய்ஃபை பற்றி நீங்கள் ஒரு கவிதையோ இல்லை வந்து ஒரு லெட்டரோ வந்து எழுதிட்டு வரணும். அதை அவங்க முன்னாடி படித்து காட்டிட்டு முடிஞ்சால் ஒரு கிஃப்ட்டும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தோம். பர்சனலாக இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. யூஸ்வலாக எங்கள் வீட்டில் ரம்யா எங்கேயுமே தனியாக விடவே மாட்டாங்க, எங்கே போனாலும் கூட வந்துகிட்டே தான் இருப்பாள். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு நான் சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வேறு வாங்கணும், 10ஆவதுக்கு ஒரு கவிதை வேறு எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாட்டர்டே ஆஃபீஸுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவளை ஏமாற்றிட்டு ஆஃபீஸில் போய் உட்காந்து கவிதை எழுதிட்டு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் சில பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்து வச்சுருந்து ஃபைனலாக ரம்யாவை சர்ப்ரைஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமருங்க, இந்த வீடியோவில் எங்கெங்கெல்லாம் ஒரிஜினல் வாய்ஸ் வருமோ அங்கெல்லாம் வந்து குழந்தைங்களோட சத்தம் கேட்கும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் அஸ். பெண்களுக்கு தைரியம் இல்லை என்று யார் சொன்னது? முதல் குழந்தையை பெற்றுவிட்டு இரண்டாவது குழந்தைக்கு தாயார் ஆவதில் இருக்கிறது அவர்களின் தைரியம். மறுபிறவி என்று தெரிந்தும் குழந்தையை ஈன்றெடுத்து துணிவு கொள்ளும் பெண்மையின் முன் ஆணின் வீரம் தோற்று போகும். அன்பே என் வாழ்க்கையை வண்ணமாகவும் அழகாகவும் மாற்றுவதற்காக வந்திருக்கும் தேவதை நீங்கள். உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். உங்கள் அன்பு கணவர் சத்யராஜ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாப்பி உமன்ஸ் டே. என்னோட மனைவியை பற்றி சொன்னோம்னா எல்லாமே தைரியசாலி. எந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து முடியாது வந்து ஏதாவது ஒன்று நம்ம நினைக்கிறோம் சம்டைம் என்னோட சைட்லேருந்து வேலைக்கு நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு சில ரிஸ்கான விஷயங்கள் வந்து ஈஸியாக ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஸோ திங்க் பண்ணுவேன், ஸோ இது நம்மளுக்கு ரிஸ்க் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஃபுல்லாக அந்த ரிஸ்க்கை வந்து புரிய வச்சு அதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் இன்னும் வந்து சொல்லப்போனால் பெரிய மாறாட்ட போட்டிகள்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப்பில் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து இவ்வளோ தூரம் லைஃப்பை வந்து லீட் பண்ணி போயிட்டுருக்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ திங்கிங் வந்து அவங்களுக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சரில் வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு திங்கிங் இருக்குது. அதையெல்லாம் நல்லபடியாக நிறைவேறி நல்லபடியாக இருக்கணும். ஹாப்பி உமன்ஸ் டே. Happy Women's Day to everyone, because she is with me more than nearly 17 years. Like we missed our life last 6 years. We are not together, so we miss our kids, and then she is the one who take care of our kids so much in more than 6 years. And now we are happy to be together. Thank you. மேரேஜ் பண்ண பிறகு தான் எனக்கு என்னோட கேரியரில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரெண்டாவது வெரி சப்போர்ட்டிவ். ஒரு 7 இயர்ஸாக நான் வெளியில் தான் இருந்தேன். 7 இயர்ஸாக என்னோட ஃபேமிலியும் கிட்ஸையும் பார்த்துட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நல்லா பிளானிங் நல்லா மேனேஜ் பண்ணாங்க. என்ன சொல்லலாம், பெரிய கிஃப்ட் தான். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கவிதை எழுத ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அது கவிதையா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லுங்கள். புகைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர், என் வாழ்வை புதுப்பிக்க வந்தவர், அனைவரையும் என் கோபத்தாலே அடக்கி பழகியவன், உன் இடைவிடாத அன்பினால் அடங்கி போனேன். உலகின் பார்வையில் நீ ஒன்றும் அறியாதவள், ஆம்
எல்லாவற்றையும் தெரிந்திருந்தால் அகங்காரம் மட்டுமே உன்னில் இருந்திருக்கும். நீ நீயாகவே இரு, அன்பு அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை என்று உணர்த்த. சிவனும் சக்தியும் உலகறிந்த உதாரணம், சிவமும் ரம்யமும் நாம் வாழ்ந்ததற்கு உதாரணம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள், ஆனால் எனக்கு கிடைத்த பெரிய வரம் நீ. என்றும் உன் அன்பில் டாடி. எல்லாரோட லைஃப், அதாவது ஆம்பளைங்களோட லைஃப் த்ரீ டைப்ஸ் ஆஃப் உமன் வருவாங்க. ஒன்று யாராவது நம்ம இங்கே வந்தோமோ, ரெண்டாவது நம்ம யாரை கூப்பிட்டு வந்தோமோ, மூணாவது வந்து நம்மளால ஒரு பெண் வருவாங்க. எனக்கு அந்த மூணாவது பாக்கியம் இல்லை, பட் விவசாயம் வைக்கிறதாக போட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அது என்னோட அனுபவம். அது எல்லாரும் போல எங்கள் அம்மா மேலே எனக்கு அளவு கடனை பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு 76 வயசு ஆகுது. பட் ஸ்டில் ஐ லவ் மை மச். அதுக்கு வந்து ஒரு வெரி வேலிட் ரீசன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். எப்படின்னா, எங்கள் அப்பாவோட பாலிசி என்னன்னா, அவர் வந்து யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டார், அதே நேரத்தில் எந்த பணத்தையும் சேமிக்கவும் மாட்டார். அது அவரோட பாலிசி. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நான் 5 அண்ணன் தம்பி, 4 அண்ணன் தம்பி, ஒரு தங்கச்சி, மொத்தம் 5 பேர். ஸோ என்ன ஆகுதுன்னா, எங்கள் அப்பா வந்து அவருக்கு எந்த கமிட்மெண்ட்டையும் எடுத்துக்க மாட்டார். இப்போ என்ன மாதிரியே வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால அவர் வந்து என்ன பண்ணுவார், எதாக இருந்தாலும் எங்கள் அம்மா கொடுத்துருவார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு செலவுன்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா கொடுக்குறான்னு வச்சுங்களேன். அதெல்லாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ சிக்கனம் பண்ணுறாங்க பண்ணிச்சு, அது என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது, அது அப்படியே இருக்கும். ஆனால் இந்த டைம்லலாம் எங்கள் அம்மா மேலே எங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்ததில்லை. ஆனால் எப்போ கோவம் வரும்னா, இப்போ 5 பேருக்கு வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு டாய்ஸ் வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. ஒரு 50 ரூபான்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு, 5 பேருக்கும் கொடுப்பாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு டாய்ஸை வாங்கி கொடுத்துட்டு, நீ கொஞ்ச நேரம் விளையாடு, நீ கொஞ்ச நேரம் விளையாடுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்பதான் எங்க அம்மா மேல எங்களுக்கு கோவம் வரும், ஏன்னா எங்களை டச் பண்ணுவாங்க. அப்போ வந்து எங்க அம்மா மேல அவ்வளோ கோவம் வரும். என்னடா அது, அப்பா கொடுக்குறாரு ஆனா அம்மா வந்து எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறாங்கன்ட்டு. இது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நடந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா, என் தங்கச்சிக்கு கல்யாணம்ன்ற ஒரு இது வந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லாம் வந்து அப்பதான் படிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன வேலையில இருந்தோம். அப்ப என்னன்னா, ஒரு திடீர்னு ஒரு சிச்சுவேஷன், ஒரு நகை போடணும்னு சொல்ல வரும்போது எங்க அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. எங்க கடன், அவருக்கு பழக்கமும் இல்லை, கடன் வாங்கி பழக்கமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் சிச்சுவேஷன் அவர் இருந்தார். அப்போ எதிர்பாராம எங்க அம்மா வந்து எனக்கு 25 பவுன் நினைக்கிறேன், அந்த இதை எடுத்துன்னு வந்து அப்படியே ஓப்பன் ஹாலில் வந்து போட்டாங்க. எங்க அப்பா அது எப்படி விழுந்தாருன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது நின்றுட்டே இருந்தது, அப்படியே சோஃபாவில் அப்படியே புத்துன்னு கீழே உட்கார்ந்து. ஏன்னா அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ், அதை நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா கல்யாண செலவே ஒரு பெரிய விஷயம், பட் இது வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா என் தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து ஒரு எம்டெக் படிச்சவர். ஸோ அதனால ஒரு பெரிய இடம்னும் போது, ஸோ எல்லாமே வேணும் அப்படின்னும் போது இது ஒரு பெரிய போர்டராக இருந்திருக்கும் எங்கள் அப்பாவுக்கு. அதை குறைச்சது எங்கள் அம்மா. ஆனால் இன்னைக்கு அவங்க உடம்பு சரியில்லை, அதெல்லாம் வேற விஷயம். பட் அன்னைக்கு அந்த ஒரு விஷயம் செஞ்சதுனால அம்மா மேலே அப்படி ஒரு மரியாதை எல்லாருக்குமே இருந்துச்சு. அது இல்லாமல் எல்லாருக்கும் போல எங்கள் அம்மா மேலே எனக்கு அப்படி ஒரு பாசம். அதில் இதுதான் மெயின் காரணம்னு சொல்ல முடியாது, நிறைய ரீசனுக்காக அம்மாங்கிறது ஒரு பாசம். ஸோ இது ஒரு பாட்டு. அடுத்தது நான் கொண்டுட்டு வந்த பெண்ணுன்றது மாதிரி அப்படி பார்த்தா ரம்யா. இவன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அம்மா, அதில் நோ டவுட். என்னோட பசங்களுக்கு மிகச்சிறந்த அம்மா. அவங்க 2 பேரும் அப்படி ஒரு லவ் பண்ணுவாள். அது ஒரு அடிக்கடி நான் சைடில் பார்த்து சந்தோஷப்படுவேன், ஆனால் அது இவ்வளோ அஃபெக்ஷனோட இருக்காது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கூட அந்த என்ன அம்மாவுக்கு எங்கள் அம்மா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப எக்ஸ்பிரஸிவாக அவங்க கூட இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இவ்வளோ பாசமாக இருக்காங்கன்ட்டு. அதனால ஒரு நல்ல அம்மா. அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மகள், அதுலேயும் ஒரு நோ டவுட். அப்புறம் அவங்க நல்ல ஒரு தம்பி, அவனோட தம்பிக்கு அவங்க அக்கா, நல்ல அக்கா தம்பிக்கு. இவன் நல்ல ஒரு மாமான்னு கூட, நல்ல ஒரு மருமகன் கூட சொல்லுவேன்.
என்ன காரணம்னா இப்போ நான் இப்போ இந்தியா போனோம்னு வச்சுக்கோங்க, என்னை விட ஜாஸ்தியாக எங்கள் அம்மாவை கேர் எடுத்துக்கிறது தனியாக தான் இருக்கும். ஸோ அதனால நல்ல ஒரு மாமியான்னு கூட சொல்லிப்பேன். ஆனால் ஒரு நல்ல அடுத்த யாருங்க நல்ல ஒய்ஃப்ல நான் நிற்கிறேன். நான் அப்கோர்ஸ் நல்ல ஒய்ஃப் தான். ஏன்னா சில விஷயம் அவள் நான் இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் சில இருக்கு, அதையும் நான் சொல்லணும். ஏன்னா இப்போ நான் ஏதாவது செஞ்சேன்னா இது நாள் வரைக்கும் என் அண்ணன் தங்கச்சிக்கு அண்ணனுக்கு தங்கச்சிக்கும் சரி, நான் எது செஞ்சாலுமே சரி, நான் கூட இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன நான் செஞ்சாலுமே வந்து எந்த விஷயத்துக்கும் இது வரைக்கும் அப்ஜெக்ட் பண்ணதே கிடையாது. ஏன் செஞ்சேன்னு இது வரைக்கும் ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. அதுக்கு ஒரு கேர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நான் செய்யறது சரியா இருக்கும் அவன் என்ன நம்புறேன். அதுதான் ஒரு மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். நான் எல்லாத்துக்குமே சொல்லுவேன் அந்த விஷயத்துல ரொம்ப லக்கின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது அங்கே ஒரு முட்டுக்கட்டு போடணும்னு சொல்லுவேன், நிறைய விஷயம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை செய்யுது. அப்புறம் நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல அம்மா விஷயங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரு சில திருப்திகள் உண்டு. அவள் பேசும்போது கூட சொல்லும்போது ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ஒரு சில டேலண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். அது நான் அது மாதிரி பண்ணுவேன். பட் சொல்கிற மாதிரி சில விஷயத்த நான் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன். ரெண்டாவது அந்த அப்ரிஷியேஷனுங்கிறது என்னோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இப்போ இந்த பேச்சை ஏன்னா இது வரைக்கும் நான் கேட்டதில்லை, இப்போ கேட்கறதுனால ஒரு வேளை அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த ஓவரால் இப்போ வந்து அவளோட சில விஷயங்களை வச்சு மட்டும் நான் சொல்லாமல் ஓவராலே எனக்கு ரம்யாவை ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து 21 இயர்ஸ் நினைக்கிறேன். ஸோ 21 வச்சு இது ஆரம்பிட்டோம். ஸோ இதே இது அப்படியே இதோட இந்த ஸ்மூத்னஸோட போயிடணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். மகளிர் தின வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறேன். நிறைய பேர் பேசுனதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுவுமே வந்து நம்ம நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கிறோம். அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். 7 செப்டம்பர் 24 மேரேஜ் ஆச்சு. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட எல்லா கஷ்டத்துலையும் எல்லா சந்தோஷத்துலையும் ட்ராவல் பண்ணுற என்னுடைய ஒய்ஃப் வாஷ்னிக்கு மகளிர் தினத்தில் நன்றி. தேங்க்யூ கோஷன். எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் அம்மா 2 பேர். அம்மா பற்றி நிறையா சொல்கிறதுக்கு இருக்கு. ஸோ அவங்கள பற்றி நிறைய பேசுகிறேன், அதை பற்றி பேசுகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஸோ ஓப்பனாக சொன்னால் அவங்க பயங்கர இன்டர்வென்ஷன் பர்சன். ஸோ என்னை ஓப்பன் அப் பண்ணது அவங்க தான். ஸோ ஆல்மோஸ்ட் 2019 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களால தான் கிடைச்சிச்சு. வெளில போகிறது, ஸோ ஏதாவது வந்துட்டு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஈவன் இன்னைக்கு கூட ஏதாவது பிரச்சனை அவங்க தான் ஃபஸ்ட்டு பேசுவேன், அவங்ககிட்ட தான் ஓப்பன் அப் பண்ணுவேன். ஸோ ஸ்டில் அவங்க வெல் விஷயம் தான். ஸோ அதுக்கான அவங்க கேரளா அவங்க தான் எனக்கு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்களால நிறைய கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு மெயின் காரணம். ஸோ நான் எந்த டிசிஷன் எடுக்கிறோம் அவங்க தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். வீட்டில் சொல்கிறேன்னா இல்லையா அவங்க தான் ஃபஸ்ட் சொல்லி அவங்க ஒப்பீனியன் கேட்பேன். ஸோ அவங்க கைட் பண்ணுவாங்க, அவங்க தான் என்ன தான் டிசிஷன் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க தான் என்னோட பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்களால டெய்லியும் பேசணும்னால எப்போ பேசணும்னா ஆல்மோஸ்ட் நம்ம 2-3 இயர்ஸ் கண்டிப்பாக பேசி என்னோட ஷேரிங்ஸ் கண்டிப்பாக பேசுவோம். ஸோ அவங்களாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க முடியும். அவங்க தான் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அவங்களாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ அவங்க ஈவன் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் அவங்க இங்கே தான் போய் அவங்க மேரேஜ் வந்து நான் இந்தியாவுக்கு போய் நான் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க மேரேஜ் அவங்க வீட்லையும் சரி அவங்களோட பையனும் பார்த்துக்குவாங்க. நிறையா அவங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுதான் பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். பிடிச்ச விஷயம் சின்ன வயசாக பிடிக்காத இப்போ எனக்கு பிடிக்கிறது என்னன்னா அம்மா கொஞ்சம் ஸ்டர்னாக இருப்பாங்க. ஸ்டர்ன்
சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏதாச்சும் வேணும்னா அப்பா எனக்கு வந்து ஸ்பாயில் பண்ணி கொடுப்பாங்க. அம்மா வந்து வேண்டாம் அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த சின்ன வயசுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபோன் ஆயினோன்னா எனக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க எனக்கு புரியுது. அதனால அப்பா வந்து மோசம் சொல்லல, பட் வந்து பேலன்ஸ் இருக்குக்காக நான் வந்து அழகாக இருக்கேன். அம்மா வந்து அதனால எனக்கு வந்து அம்மா நிறைய பேர் பேசியிருக்கேன். நான் வந்து அம்மாவுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக வந்து அவங்க வந்து ஸ்டர்ன் இருப்பாங்க. சரியா சொல்லுவாங்க. அது என்ன சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு ஓல்டர் ஜெனரேஷன்ல ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கேன். இவங்க இப்படிதான் இருப்பாங்க, சப்மிசிவா இருப்பாங்க. அந்த மாதிரி நான் நிறைய பேர் நினைச்சிருக்கேன். நான் அம்மா தான் எனக்கு அந்த மைண்ட் செட் இருக்கு மாத்துறாங்க. இந்த மாதிரி வந்து சப்மிசிவ் வராத எனக்கு இந்த வேணும்னா நான் வந்து இதுக்கு நான் வந்து போராடுவேன். எனக்கு இது வேணும். அது ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு அம்மா தான் எனக்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. அது விஷயம் தான் எனக்கு வெரி ப்ராப்ளம். சூப்பர் சூப்பர். எந்த ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் கேக் இல்லாமல் அது முடிவடையாதுங்க. ஸோ அதே மாதிரி தான் எங்கள் உமன்ஸ் டே செலிப்ரேஷன்லேயும் ஒரு சின்ன கேக் ஆர்டர் பண்ணிட்டு வந்து அதை வந்து அழகாக வெட்டி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணோங்க. கேக்கும் நல்லா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க, ஒரு ஹார்ட் இன் ஷேப்பில். கட்டிங் முடிஞ்சதோ இல்லையோங்க, எங்கள் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக டான்ஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க. அடுத்தது டான்ஸ் பார்ட்டி தாங்க. ஒரு சைடு லேடிஸ்லாம் நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடில் நாங்கள் ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பாடுலாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோங்க. சாப்பாடுலாம் ரெடி பண்ணணும்னு சொன்னோன்னே நாங்கள் சமைச்சிட்டு இருந்தோம்னு நினச்சிடாதீங்க. ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் இந்த பேக்கெட்டை வந்து பிரித்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷன் கரெக்டாக மகா சிவராத்திரி அன்றைக்கே வந்ததுனால நிறைய பேர் வந்து வெஜ் ஃபுட் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வெஜ் ஃபுட் தனியாகவும் நான்வெஜ் ஃபுட் தனியாகவும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஒரு சைடு போயிட்டே இருந்துச்சுங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணது மட்டும்தான் வந்து லேடிஸு. அதை வந்து எடுத்து ஒவ்வொரு லேடிஸ்க்கு ஊட்டினது பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுங்க. பார்ட்டிக்கான ஃபுட்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்வாகத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் தாங்க ஆர்டர் கொடுத்துருந்தோம். எங்களுக்கு பார்ட்டி டைம் வந்து ஜஸ்ட் 2 hours தாங்க இருந்துச்சு. அதனால் ஈஸியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு காம்போ மாதிரி பாக்ஸில் வந்து ஆர்டர் பண்ணிட்டோங்க. வெஜ் காம்போ, சிக்கன் பிரியாணி காம்போ, அதுக்கப்புறமா மட்டன் பிரியாணி காம்போன்னு 3 விதமாக ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. ஒரு காம்போவிலையும் ஒரு மெயின் பிரியாணி இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு ஸ்டார்டர், ஒரு ஸ்வீட்டுங்க. கம்போடியாவில் எப்போவுமே March 8 இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேக்கு வந்து பப்ளிக் ஹாலிடேங்க. நாங்கள் பார்ட்டி பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ரிவர் சைடுங்க. ஸோ இது வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து ட்ராவல் பண்ணி வரணும், 30 to 40 minutes ஆகும். அதனால் வீட்டில் வந்து எந்த டீ ஸ்நாக்ஸும் சாப்பிடாம அப்படியே டைரெக்டாக வந்துட்டுங்க. நல்ல பசி. ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக ஒரு 8 மணிக்கிட்ட வந்து வைண்டப் ஆச்சுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஃபுட்டை வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். கரெக்டாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் க்ரூஸ் வந்து திரும்ப வந்து அந்த கரைக்கு போனதுக்கும் டைம் கரெக்டாக இருந்துச்சுங்க. அடடா ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டுமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவசரமாக ஒரு குரூப் ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணி அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. ஓவராலாக FAC தன்னோட 2வது ஈவெண்ட்டையும் ரொம்ப கிராண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ மூலிமா எங்களோட ஹாப்பினஸை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We will catch you soon. Bye bye. Take care.